இன்றைக்கி வந்து நம்ம பால் பொங்கல் தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கல்கண்டு பால் பொங்கலுங்க. கல்கண்டில் பண்ணியிருக்கேன். நெய் நிறைய ஊற்றி நம்ம பால்லே பண்ண போகிறோம். இது தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க. சூப்பராக இருக்கும். இது சாமி பிரசாதமாக நம்ம சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 2 கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இந்த பச்சரிசியை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கப்பு முக்கியம். அதாவது கப்பில் இது எந்த கப்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த கப்பு வச்சு நீங்கள் பால், கல்கண்டு, நம்ம அரிசி எல்லாமே முக்கியங்க. அதனால் நான் கப்பு முக்கியம்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம் 2 தடவை. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த தண்ணி நம்ம வடிச்சிட்டு தான் நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். அதனால் இது ஊற கலவை தண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பித்தளை பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசிக்கு அதே கப்பில் 6 கப்பு வந்து பால் எடுத்துக்கோங்க. 1க்கு 3 இதுதாங்க கணக்கு. இப்போ நான் வந்து 6 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பொங்க பானையிலே பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனாலும் நீங்கள் அரிசி, பால் எல்லாமே ஒரே டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 சைடும் நம்ம பட்டை விட்டுறலாம். இதில் கொஞ்சம் பொட்டு வச்சுக்கலாம். சாமிக்கு நம்ம பண்ணுறதுனால நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் நம்ம ஊற்றிட்டோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பால் பொங்கி வர டைமில் நம்ம அரிசி போட்டுடலாங்க. அதுக்குள்ளே அரிசி ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. பால் பூரா பொங்கி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பால் பொங்கல் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம வந்து குக்கராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கம்மியாக வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம மீதி இருக்க அரிசி எல்லா அரிசியும் போட்டுடலாங்க. 2 கப்பு பச்சரிசி அப்படின்னா 6 கப்பு பால். ஒரு கப் பச்சரிசினா 3 கப் பால். 1க்கு 3 பங்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு கெட்டியாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக பாலில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் பால் பொங்கல்னால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அமிர்தமாட்டம் இருக்குங்க. பால் பொங்கலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ இது நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பால் பொங்கல் பண்ண போகிறோம். நல்லா அப்பப்போ கரண்டியில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் மூடி வச்சிட வேணாம். நான் மூடி வச்சிட்டேன், லைட்டாக பொங்கிருச்சு. நீங்கள் மூடி வைக்காமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் பொங்கல் சான்ஸ் இல்லை. அதனால் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சாதம் வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணுங்க. நல்லா இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கல்கண்டு சேர்த்துக்க போகிறோம். கல்கண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு கல்கண்டு. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கனால 2 கப் கல்கண்டு கரெக்டாக இருக்குங்க. பால் வந்து 1க்கு 3. கல்கண்டு வந்து நம்ம அரிசி எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கல்கண்டு லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்குது. அடுப்பை வந்து நான் ஹை பண்ணவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கல்கண்டு வந்து உள்ளுக்கு எல்லா சாதத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் நல்லா கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க. இது கல்கண்டு வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. அதனால் இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சி அப்படி கொலன்னு ஆயிரும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் கல்கண்டு. நம்ம ஜீனி யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இது நல்லா இலக்கம் கொடுக்கும். கொலன்னு ஆயிடுச்சுங்க.
இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கல். நம்ம கரண்டியால் அடியில் ஃபுல்லாக கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் அந்த இனிப்பு டேஸ்ட்டு அப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காயை இடித்து சேர்த்துருக்கேன். தூளாக இருந்தால் அப்படி போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இருக்கட்டும், அடுப்பை எடுத்து வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சையை நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது நல்லா உப்பி வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை பொங்கலில் கொட்டிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பொங்கல் அடுப்பில் ஆஃப் பண்ணி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. கல்கண்டு பால் பொங்கல். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாகவே வீட்டில் செய்கிறனாலும் செய்யலாம். சாமிக்கு பிரசாதமாக கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குட்டீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றில இன்னும் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பால் பொங்கல் ரெடி. சாமிக்கு நான் படைச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு ஒரு கப்பில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படி கொலன்னு அப்படி பிசு பிசுன்னு விட்டுது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. சான்ஸே இல்லை.